ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்தது தான். மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன், ஏன்னா லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. பட் அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. ஓகே, குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எடுத்து ஒரு வீக்கெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தது தான் இந்த வீடியோ. சாட்டர்டே அன்றைக்கி தம்பியும் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சின்னக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க, ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு. ஸோ அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே ஆஃப்டர்நூன் போல் தான் வீட்டுக்கே வந்திருந்தாங்க. ஸோ நான் பாப்பா வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அன்றைக்கி மார்க்கெட் போகல, அத்தை தான் மார்க்கெட் போயிருந்தாங்க. அண்ணனுமே பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீக் வந்து அவங்களுக்கு சண்டே வந்து வெளியே போகிற வேலை இருந்ததுனால அவங்களுமே வரல. நானும் பாப்பாவும் ஒரு 9 o'clock போல் தான் எழுந்திரிச்சோம். எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி லேட்டாக தான் எந்திரிப்போனா இருக்காது. சம்டைம்ஸ் எப்படின்னா பாப்பா வந்து சீக்கிரமே எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் எழுப்பி விட்ருவாங்க, யாருமே தூங்க முடியாது. பட் அன்னைக்கு வந்து அவங்க தூங்கினதுனால அப்படியே நானுமே வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பேன்கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே இல்லாட்டி சண்டே ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பேன்கேக் செஞ்சுருவேன். வீட்டில் யாரும் இல்லையா, அதனால் பாப்பா வந்து என் பின்னாடியே தான் தெரிஞ்சாங்க. பக்கத்துலேயே வந்து சேர் எடுத்து போட்டு நின்றுட்டு குட்டியாக ஒரு கிண்ணத்தில் அவங்க என்னமோ சமைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பேன்கேக் மாவில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பாலுமே வந்து ஆட் பண்ணுவேன், இன்னும் வந்து நல்லாயிருக்கும். பேன்கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் பால் அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இதில் வந்து உப்பு எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. சும்மா நமக்கு பால் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி கூட ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன்கேக் வந்து ரெடி பண்ணலாம். குட்டி மேடம் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இது என்ன அது என்ன, பட்டர் எடுத்து சாப்பிடட்டுமா அப்படி இப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி வந்து பாப்பா கூட பேசிக்கிட்டே தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைச்சிருந்தேன். I can try, but don't use your hand. Why? You can let the butter spoil. Why? அத்தை மார்க்கெட்லேருந்து வந்ததும் பாப்பா அப்படியே குடுகுடுன்னு அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைப்பாங்க. ஹெவியாக இருந்தாலும் அப்படியே கஷ்டப்பட்டாவது தூக்கிட்டு வந்து வச்சிருவாங்க. அந்த கேப்பில் நானுமே வந்து பேன்கேக் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து அது ஒரு மாவு கரைச்சதே வந்துட்டு ஒரு 4 பேன்கேக் தான் இருக்கும். ஸோ ஒரே ரவுண்டில் குட்டி குட்டியாக 4ஐயுமே ஊற்றிடலாம் தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு பேன்கேக் ஊற்றும்போது கொஞ்சம் நிறைய மாவு ஊற்றிட்டேன். ஸோ 2வது பேன்கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியான பேன்கேக் தான் ஊற்ற முடிஞ்சது. கடைசியாக இருந்த மாவு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே பேன்கேக்காக ஊற்றிட்டேன். ஸோ நானுமே அன்றைக்கி பேன்கேக் தான் வந்து சாப்பிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அது கூடவே வந்துட்டு மெக்டோனல்டில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வாங்கினோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரம்பிள்ட் எக் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு செய்யலாம் சொல்லிட்டு 2 முட்டை கூட கொஞ்சம் பால்லாம் சேர்த்து அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி லோ ஹீட்லேயே வந்துட்டு அதை குக் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கலக்கி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நானும் பாப்பாவும் சாப்பிட்டு இருந்தோம். அத்தை வந்து ப்ரெட்டும் பீனட் பட்டர் வச்சும் சாப்பிட்டு இருந்தாங்க.
பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே நானும் பாப்பாவும் உட்காந்தாச்சு. தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு போட்டு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது நானுமே வந்து தேய்ப்பேன். நான் நாள் தான் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் தேய்ச்சி தலையெல்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு இன்றைக்கி தேய்ச்சி விடலான்னு சொல்லிட்டு தான் தேய்ச்சி விட்டுருந்தேன். தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு கருவேப்பிலை, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து அலோவேரா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு வடிகட்டி ஊற்றி வச்சுருப்பேன் ஒரு பாட்டிலில். இந்த குட்டி பாட்டிலில் ஊற்றினோம் அப்படின்னா எனக்கு 1 மாதத்து வரைக்குமே வரும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து அது தேய்ச்சி ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எண்ணெய் தேய்க்கும்பொழுது முடி வளருமா, அடர்த்தி ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் எனக்கு முன்னை விட முடி கொட்டுறது கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து அதை தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் முடி வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரே டைமில் நிறையா எண்ணெயும் வந்து ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். அந்த குட்டி பாட்டிலுக்கு தக்கன மட்டும் எண்ணெய் காய்ச்சி அதில் ஊற்றி வச்சுருப்பேன். அப்புறம் முடிய போகிற கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மறுபடியும் வந்து ரெடி பண்ணிப்பேன். அன்றைக்கி லன்ச் வந்து ஒரு 11:30 போல் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போனது. அத்தைக்கிட்ட வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எலும்போடு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு கோழி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து மட்டன்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் கோழி வச்சு கொஞ்சமாக சூப்பு வச்சுக்கலாம், மீதம் இருக்கிறத வந்து எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மட்டன் வந்து பங்கிட் மார்க்கெட்டில் 2 ஷாப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் இருக்கும், 24 hours கிளினிக் இருக்கும். ஸோ அந்த லைனில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோர் வெஜிடபிள் இதெல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த இடத்துலே ஒன்று இருக்கும். நம்ம அன்னைக்கு வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்லாம் கடை வச்சிருக்க இந்தியன் ஸ்டோர் இருக்கிற அந்த இடத்துலே இருக்கிற மட்டன் ஷாப் தான். அதான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தது. கொஞ்சம் டார்க்காக இருந்தது. எனக்கே ஒரு டவுட், அத்தையை கூப்பிட்டு மட்டன் தான் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்வியிலே அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நான் மட்டன் தான் வாங்கியிருக்கேன், இதை பார்க்கும்போது மட்டன் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு அவங்க திருப்பி என்னையே கேட்குறாங்க. எங்கள் 2 பேருக்குமே ஒரே டவுட்டு. அதுக்கப்புறம் சரி எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய மஞ்சத்தூள்லாம் போட்டு அதை ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு கிரேவி செய்கிறதுக்காக சரி மட்டனை வேக வச்சிடலாம் சொல்லி குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன், உப்பு, கொஞ்சமாக தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மூடி போட்டு ஒரு 6 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸ் மாதிரி தான் போட்டிருந்தேன். ஒரு 3-4 எலும்பு கிட்ட இருந்ததா, ஸோ அதனால் ஒரு 6 விசில் வச்சேன். போன்லெஸ் பீஸாக இருக்குது, கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4 விசிலுக்கு வச்சாவே நல்லா வந்து வெந்து வந்துடும். நான் எப்போ குக்கரில் மட்டன் வேக வச்சாலுமே அதை வந்து ஃபுல்லாக குக் பண்ண மாட்டேன். ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும்தான் குக்கரில் வேக வச்சு எடுப்பேன். ஸோ மற்றது வந்து அந்த கிரேவியோ குழம்போ அந்த மசாலாவோட சேர்ந்து வேக வைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே சார்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டன் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அப்படியே சமையலுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அன்றைக்கி நான் செஞ்ச மட்டன் கிரேவியோட ரெசிபி வந்து பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்புலாம் போட்டுட்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன். ஸோ அதையுமே வந்து கட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. கிரேவி நல்லா நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தக்காளி எனக்கு அரைச்சி தான் சேர்த்துருந்தேன். ஸோ அது கூடவே 4-5 பச்சை மிளகாலாம் போட்டு அதை ஒரு பக்கம் அப்படியே வந்து வதக்கி விட்டாச்சு. நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் குக்கரில் வேக வச்சுருந்தாலும் அதுவுமே அந்த ப்ரெஷர்லாம் போயிட்டு 3/4 பதத்துக்கு அந்த மட்டன் வந்து வெந்து வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். குக்கரில் எப்பொழுதுமே வந்து இந்த மட்டன்லாம் வைக்கிறோம் அப்படின்ட்டா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பொங்கி பொங்கி ஊற்றிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாகவே ஊற்றுங்க. ஏன்னா மட்டன் வேகும்பொழுதுமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் வரும். ஸோ அதனால் கம்மியாகவே ஊற்றி விசில் வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் மட்டன்லேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். பட் இங்கே உள்ள ஜிஞ்சர் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருந்த மட்டன் அந்த தண்ணியோட அப்படியே வந்து எல்லாத்தையும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிட்டேன்.
மட்டன் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். அப்போ தான் அந்த காஞ்ச மிளகாயோட ஸ்பைசஸ்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அதை அப்படியே வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு பிரியாணி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். சடனாக தான் பிளான் பண்ணது. சிக்கன் இருந்தேன்னா ஓகே கொஞ்சம் மட்டும் எடுத்து பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி குக்கர்லேயே வந்துட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணி நான் எப்போதும் செய்கிற மாதிரி தான் மசாலா அந்த ஸ்பைசஸ்லாம் நானே அரைச்சி ரெடி பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி செய்கிற பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி இந்த பிரியாணியோட ரெசிபி ஒரு விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அது ரொம்ப பழைய விலாக்னே சொல்லலாம். இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை போய் தேடி எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து பிரியாணியை மட்டும் தனியாக ஒரு ரெசிபியாக வந்து ஷூட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நான் அன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி வந்து ஷேர் பண்ணுறதுனால பிரியாணியோட ரெசிபி எதுவும் எடுக்கலை. ஸோ நான் கடை அன்றைக்கி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, குக்கரில் வந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் அரைச்சிட்டு அந்த பவுடரு, வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் புதினாலாம் அரைச்சி சேர்ப்பேன். புதினா மட்டும் அரைக்கும் போது ரொம்ப நிறையாவும் அரைச்சிடக்கூடாது, ஒரு மாதிரியே கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அளவோடு எடுத்து அரைச்சி நல்லா தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குக்கர்லேயே வைக்கிறதுனால நம்ம வந்து சிக்கனை வந்து தனியாக வேக வைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு 2 விசிலுக்கு சாதம் நல்லா வெந்துடும், சிக்கனுமே நல்லா வெந்துருமா. ஸோ நான் சிக்கன் ஆட் பண்ண கையோட சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் சேர்த்து அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாக வற்றி வரும்பொழுது கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணி மேலாப்பில் போட்டு விசில் வச்சுருந்தேன். எனக்கு இங்கே உள்ள பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 2 விசிலுக்கே வந்து நல்லா வெந்து வந்துடும். 2 விசிலுக்கு மேலெலாம் வச்சோம் அப்படின்னா அரிசியுமே குழஞ்சி போயிடும், சிக்கனுமே உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் 2 விசில் மட்டும் வச்சுருந்தேன். மட்டன் கிரேவிக்கு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் கூட நிறைய மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஒரு 5-6 அதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கும்பொழுது குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து அம்மா வந்து வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்து விடுவாங்க. ஸோ நான் எல்லா குழம்புக்குமே வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையுமே சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே அந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கிரேவி வைக்கும்போது நிறைய தண்ணி இருந்ததில்ல, ஸோ அது நல்லா வற்றி அதுவே அந்த ஸ்பைசி, அந்த காஞ்ச மிளகாயோட ஸ்பைஸியே இருந்தது. ஸோ அதனால் நான் கம்மியாக தான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருந்தேன். அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மூடி போட்டு அப்படியே சிம்லே வச்சோம் அப்படின்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேருங்க. தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம் வந்து நிறையா சேருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மட்டனுமே நல்லா குக்காகி வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஒரு கை அளவுக்கு தூவி சூப்பராக வந்து மட்டன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லியே ஒரு 4-5 பீஸ் கிட்ட இடையில அப்படியே எடுத்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாப்பாவுக்குமே சிக்கன் சூப்லாம் ரெடி பண்ணி லஞ்ச்லாம் கொடுத்துட்டு பிரியாணிக்கு வந்து முட்டை வேக வச்சுட்டேன். அப்படியே தயிர், வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இடையில பிரியாணி அடிக்கடி செய்வோம், பட் நான் வந்துட்டு தம் போட்டு தான் செய்வேன், குக்கரில் வந்து செய்கிறதில்ல. ரொம்ப நாள் கழித்து குக்கரில் செஞ்சதுன்னா ஒரு பயம், தண்ணி வந்து அதிகமாக போச்சுன்னா ஒன்று குழஞ்சி போயிடும், அப்படி இல்லாட்டி தண்ணியை கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அரிசியாக இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரு பயத்தோடே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கி பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. 2 விசிலுக்கு அரிசியும் சரி சிக்கனும் சரி ஓவராக குக் ஆகாமல் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அந்த மசாலா அரைச்சி சேர்த்துருந்தோம்ல, அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருந்தது. அதுவும் பிரியாணி கூட மட்டன் மசாலா, அது கூடவே வந்து அவிச்ச முட்டை, வெங்காயம் ரைத்தா இதெல்லாம் வச்சு சூப்பராக அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டு இருந்தோம். அவ்வளோதான், இதோட வந்து என்னோடய சண்டே விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.